இருக்குங்களா, நீங்களே எல்லாமே பண்ணலாம். ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. சரி, ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல கிளச்சை நல்லா அழுத்தி கியரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுக்கணும். பிரேக்கை லைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி ஹேண்ட் பிரேக்கை லைட்டாக மேலே தூக்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணும். கீழே ஃபுல்லாக கீழே இல்லை ரைட். இப்போ பிரேக்கை விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூவிங் பாயிண்ட்டை கவனிங்க. ஓகே, சரியா இருக்கு. உங்களுக்கு தானா வண்டியே எங்க போகுதுன்னு கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ரைட்ல தான் திரும்பி இருக்கு. நீங்க அதை லைட்டா லெஃப்ட் அணைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம். இப்போ நீங்க படிப்படியாக ஆக்சிலேட்டரை கூட்ட ஆரம்பிங்க. ஸ்டேரிங்கை கவனிச்சுட்டு அவ்வளோதான். கொஞ்சம் தூரத்துலேயே போதும். அடுத்த கியருக்கு மாற்றி நம்ம ரொம்ப லேட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டுக்கு மட்டும். செகண்ட் தேர்டுக்கு கொஞ்சம் லேட் பண்ணி கூட போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கியரோட வேலை பார்த்தீங்கன்னா வெயிட்டை மட்டும்தான் இழுத்து விடும், வேகம் போகாது. ஆனால் செகண்டும் தேர்டும் கொஞ்சம் வேகம் போகும். அதனால் அதில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அவன் வரான்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. அவனுக்கு தேவைன்னா அவனே போயிடுவான். நீங்கள் தைரியமாக நீங்கள் நேராக போகும். அதிகமாக ரைட் மட்டும் போகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ மட்டும். அப்போ அந்த வண்டிக்கும் நமக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தெரியும். இப்போ போகலாம் மெதுவாக. கொஞ்சம் ஸ்லோ. டேர்னிங்கில் நம்ம சைடு வாங்க முடியாது. அதனால் இங்கேயே டிஸ்டன்ஸை மெயின்டைன். அவன் வண்டி நிறுத்துறான்னு நினைக்கிறேன். அவன் நிறுத்துறான்னா இவனும் கொஞ்சம் இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இப்போ போங்க. ஹார்ன் அடிச்சுட்டு போங்க. உங்கள் ரோட்டில் நேராக ஸ்டடியாக போகலாம். சரியாக இருக்கு. இப்போ இந்த மாதிரி நடக்கிறது போது உங்களுக்கு ஐடியா வருதுங்களா? பயம் வரல? ரைட், ஓகே. அந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஐடியா வந்தாலே போதும். பயம் காணாமல் போயிடும். பிரிட்ஜ்லேயும் நம்ம கிராஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கியர் முக்கியம் கிடையாது. அந்த இருக்கிற கியர்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். போகலாம் லைட்டாக. ரொம்ப குறைச்சிட்டோம்னாலும் இந்த தேர்டில் போகாது. அதனால் ஒரு 20க்கு மேலே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி. ரைட் மட்டும் அதிகமாக போகாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்லோவாக இருக்கிறதுனால அதிகமாக ரைட் போகக்கூடாது. இப்போ நம்ம 4th ட்ரை பண்ணலாம். அதுக்கு தகுந்த வேகம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் கீரை போடணும். நம்ம டக்குன்னு கீரை போட்டோம்னா வேகம் இருக்காது, இடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்ப லோவாக தான் இருக்குது, கொஞ்சம் வேகம் குயிக்காக கூட. இதுவே ரொம்ப லோ தான் 4th கியர்.
இப்போது அந்த டிராக்டரை நீங்கள் முடிஞ்சால் கிராஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியும் பின்னாடியும் கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு அவன் கிட்ட நெருங்கிடுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யுங்க. ஏன்னா முன்னாடி ஆட்டோ வருது, அவன் வரதுக்குள்ளே உங்களால் போக முடியுமா? இந்த கால்குலேஷன் கரெக்டாக பண்ணுங்கள். அட் அ டைம் 3 பேரும் ஒன்றா சந்திக்கிற மாதிரி வச்சுக்கூடாது. ஸ்டடி நேராகவே போகலாம், ஒதுங்க தேவை, நேராகவே சரியாக தான் இருக்குது. இப்போ அந்த லாரி வரதுக்குள்ளே இவனை கிராஸ் பண்ணிவிடு. கொஞ்சம் வேகம் ஹெவியாக கூட, கொஞ்சம் தூரம் போட்டோம், மெதுவாக வாங்க, லைட்டாக ஸ்லோ. ஸ்பீடையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து ஈஸியாக கிடைக்கும். இவ்வளோ லெஃப்ட் வரக்கூடாது, பரவாயில்ல, அந்த பள்ளத்துக்கோசரம் வந்தீங்க. ஓகே, மறுபடியும் சரி பண்ணிக்கங்க. கிளச்சு கண்டிப்பாக பிரேக் ஆக தேவை, வேகத்தடவை இங்கேருந்தே ஆரம்பம். ஏன்னா வேகமாக இருக்கு இல்லையா, பிரேக் கொஞ்சம். ஓகே, போதும். செகண்ட் மார்க், கிளச் ஃபுல்லாக விட்டுருங்க, தேவைப்பட்டால் வேகம் கொடுக்கு. ஓகே, இப்போ லைட்டாக வேகம் கொடுக்கு. அந்த வேகம் கூட விடாது, அப்படியே மெயின்டைன் பண்ண, எதுவுமே வேண்டாம். இப்போ ஸ்பீட், நெக்ஸ்ட் சவுண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாற்றலாமா அப்படின்றது. கொஞ்சம் கியரை மாற்றின பிறகும் கொஞ்சம் வேகம் கொடுங்க, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இழுக்காது. இந்த டேர்னிங் கவனிங்க. இப்போ நமக்கு 3 ரோடு சேர்ற இடத்த நம்ம போக போகிறோம். அந்த டேர்னிங்கை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்பீடை கரெக்டாக இருக்குது, அப்படியே போகலாம். நீங்கள் அந்த பைக்கை பார்க்காதீங்க, அந்த ரோடை பாருங்கள், நம்ம போகிற ரோடை பாருங்கள், ஸ்பீடை மெயின்டைன். பைக்கை பார்க்கும்போது பாருங்கள், பைக் பின்னாடியே நம்ம வண்டி வருது பாருங்கள். அந்த இடம் பார்க்கணும். இந்த வண்டி போகுது பாருங்கள், நம்ம இப்படி தான் போயிருக்கணும். ஆமாம், ஏன்னா நம்ம வேகமாக போகிறதுனால இப்படியே போயிட்டு இருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் ரைட் எடுத்துங்க, ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க. இந்த ரோட்லேருந்து யாராவது வராங்க, சும்மா மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்துட்டு. ஓகே, இப்போ நம்ம ரோட்டில் ஸ்டடியாக போகலாம், யாரும் இல்லை, போகலாம். கொஞ்சம் ரைட்டு, தேர்ட்லேயே போகலாம். இப்போ கொஞ்சம் ஸ்லோ. அந்த ஜேசிபி திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க. கொஞ்சம் ரைட்டு ஸ்பீட் கொடுங்க. ஸ்பீட் சரியாக தான் இருக்குது. ஸ்பீடை நம்ம சுத்தமாக குறைச்சிட வேண்டாம், லைட்டாக வச்சுக்கிட்டே இருந்தால் தான் போயிட்டே இருக்கும். அந்த ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அது ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகுனா இடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் எவ்வளோ கேப் இருக்குது, நம்ம அப்படியே நேராக பிடிங்க. அப்போ தான் அவன் எதிர்க்க வரணும், வராமல் இருப்பான், நம்ம ரோடுக்கு வராமல் இருப்பான். நம்ம ஒதுங்க ஆரம்பிச்சோன்னா அவன் ஏற ஆரம்பிச்சிடும். அதிகமாக ஒதுங்க தேவை. நமக்கு இடம் இருந்தால் தான் நம்ம ஒதுங்கணும். இடம் ரொம்ப சூடாக இருக்குது. ஓகே, இப்போ அங்கே தடுப்பு வச்சுருக்கு இல்லையா, இப்போ நம்ம அந்த ஜேசிபி பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டிக்கலாம். நின்று நம்ம அந்த கவனித்து நம்ம போகலாம். கிளச் அழுத்திங்க, அந்த ஜேசிபி பக்கத்துலேயே வண்டியை ஸ்டாப் பண்ணி பிரேக், கொஞ்சம் லெஃப்ட்டு கவனிச்சுட்டு போதும். அப்படியே ஸ்டடி, மெதுவாக பிரேக், கீழே இறங்காமல். பர்ஃபெக்ட். இப்போ நியூட்ரல் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செகண்டு மாற்றிக்கின்னு செகண்ட்லேயே போகிற மாதிரி போகலாம். ஃபஸ்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நவுத்திக்கணும். அதுக்கப்புறம் செகண்டு மாற்றிக்கிட்டு அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணலாம். பொறுமையாக செய்யுங்க, அவசரம் வேண்டாம். ஃபஸ்ட்டு மூவிங் பாயிண்ட். அதேமாதிரி அந்த தடுப்புங்களை நம்ம பார்க்காம, அந்த தடுப்புக்கு நடுவில் வண்டி போகிற அளவுக்கு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை தான் நம்ம அதிகமாக கவனிக்கணும்.
ஓகே, கொஞ்சம் ஆக்சிலேட்டர் லைட்டாக லெஃப்ட், கொஞ்சம் ஆக்சிலேட்டர். ஏன்னா நம்மளுக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக செய்யணும். ஓகே, கிளச் ரெண்டாவது மாற்றிட்டு இப்போ நம்ம ரெண்டாவதுலேயே போகலாம். கிளச்சை முழுசாக விட்டுருங்க, லேசாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஏன்னா பின்னாடியும் வண்டி வருது இல்லையா, அவங்களுக்கும் இடைஞ்சல் கொடுக்காம நம்ம போகணும். அப்படியே அந்த ஸ்பீட்லேயே போகும். ஒரு தடவை ஹாரன், கொஞ்சம் ரைட் எடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். லைட்டாக லெஃப்ட்டு, ரொம்ப வேணாம். ரொம்ப கொடுத்தீங்கன்னா வண்டி வேகமாக போவோம், கண்ட்ரோல் வராது. ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா போகவே போகாது, திருப்ப முடியாது. அதனால் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வேகத்தை நம்ம கவனிக்கணும். பாருங்கள், அந்த அழுத்தும் போது வண்டி வேகமாக போவோம், எவ்வளோ வளைக்கிறோன்றது புரியாது. அது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கியர் டைட்டாக வீங்கிச்சு பாருங்க. அது நீங்கள் வண்டிங்களை பார்த்துக்கிட்டே கீரை போடுறீங்க. சரி, வண்டி வருது, நம்மளால் கீரை கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நம்ம அந்த டைமில் கீர் போட வேண்டாம், செகண்ட் போடுங்க. கிளச்சை அழுத்தி இப்போ செகண்ட்லேயே போகும். கொஞ்சம் உங்களுக்கு எதுவுமே இல்லை, கிளியராக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் கீரை மாற்றணும். இப்போ ஆக்சிலேட்டரை கூட்டுங்க, முதல்ல அந்த சவுண்டை கேளுங்க. ஓகே, இப்போ மாற்று. முதல்ல கிளச்சு, அப்புறம் நியூட்ரல். அதை நீங்கள் இப்படி அப்படின்னு இழுக்கிறீங்க. அந்த இழுக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுது உங்களுக்கு, எந்த கீரை எப்படி போடணுன்ற குழப்பம் வந்து. அதனால் வெறும் எப்படி உள்ளே போட்டோமோ அப்படியே வெளியே வரணும். வெறும் நியூட்ரல் பண்ணி விட்டாலே போதும், தேர்டுக்கு நேராக வரணும். இப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அந்த பதட்டம் எப்போ வருதுன்னா, ஏதாவது ஒரு பெரிய வேலை செஞ்சுட்ட பிறகு அந்த மைண்ட் அங்கேருந்து வெளியே ரிலீஸ் ஆகலை. இப்போ அந்த தடுப்பை கிராஸ் பண்ணி வந்தீங்க, தப்பு பாருங்கள், அடுத்தது அந்த தேர்ட் கியரில் ஃபர்ஸ்ட் கியர் விதிச்சு. அதுலேருந்து நம்ம தாண்டி வந்துட்ட பிறகு நம்ம அடுத்த வேலையை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். அதுலேயே இருக்கக்கூடாது. ஓகே, வேகத்தடை இருக்குது. அதேமாதிரி இந்த டேர்னிங் போர்டு, இந்த சிக்னல்லாம் கொஞ்சம் அப்படியே கவனிச்சு. தேர்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரேக் அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா வேகத்தடை அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா சின்னதாக தான் இருக்குது. வெறும் ஸ்லோ பண்ணாலே கூட போதும், தேர்ட்லேயே கூட போகலாம், தேவையில்லை. ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பெருசாக இல்லை. தேர்ட்லேயே நீங்கள் லைட்டாக ஆக்சிலேட்டர் கூட அப்படியே போயிடலாம். உங்களுக்கு அது அதிகமாக தூக்கி போடாது. அவ்வளோதான், ஸ்பீடை மெயின்டைன். இப்போ நீங்கள் எந்த கியருக்கு எந்த ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறோன்றத கொஞ்சம் நுணுக்கமாக கவனிக்க. இதுவே ரொம்ப லோ தான், அதுவே கீரை குறைக்க சொல்லுது. ஆமாம், தேர்ட் கியருக்கு 25க்கு மேலே இருக்கும். அந்த வேகத்தடைக்கு கண்டிப்பாக பிரேக் தேவைப்படும். இங்கேயே ஆரம்பிச்சிடும். கிளச்சு, பிரேக் அழுத்தி இப்போ விட்டுருங்க. விட்டுட்டு கீரை செகண்டுக்கு குறைச்சி, இந்த பிரேக்கோடைய வேலை முடிஞ்ச உடனே நம்ம கீரை பார்த்துக்கணும். ஓகே, இப்போ கிளச்சை முழுசாக எடுத்துட்டு அப்புறம் ஆக்சிலேட். முதல்ல ஆக்சிலேட். இந்த அடுத்த வேலைங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எழுத்து மூலியமாக முதல்ல இது செய்யணும், அப்புறம் இது செய்யணும், அதுக்கப்புறம் இது செய்யணும். அது சரி. இல்லை, எழுத்து மூலியமா எழுதுனீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா ஆழமா நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இல்லை ராங் ஃபர்ஸ்ட் போட்டீங்க. கீர் தப்பா போட்டீங்கன்னா கிளச்சை எடுக்கக்கூடாது. கிளச்சை நம்ம எடுத்தோம்னா அந்த கீர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தப்பான கீர் விழுந்துச்சுன்னா உடனே கிளச்சை எடுக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு நிதானமா எடுங்க. இப்போ அந்த செகண்ட்லேருந்து தேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பெண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். அது மட்டும் கொஞ்சம் தப்பாயிட்டே இருக்கு. மறுபடியும் செகண்டே போடுங்க. கிளச் அழுத்தி நியூட்ரல் தள்ளி போட்டுட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆக்சிலேட்டர் போடுங்க. அதே கீர் போடும்போது உங்கள் கவனம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, இதை பார்க்கணுமா அதை பார்க்கணுமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கு. அந்த குழப்பத்தை ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டு அப்புறமா நீங்கள் கீரை மாற்றுங்க. ரிலாக்ஸாக இருக்கும்போது கீரை மாற்றுங்க. ஓகே, முதல்ல கிளச். இப்போ கியரில் கை வச்சு நியூட்ரல் மட்டும்
அப்படி அந்த ரிலாக்ஸ் இருக்கும்போது மட்டும் கீரை மாற்றுங்க. இப்போ போகலாம். இப்போ இன்னைக்கு நம்ம ரோடு மாற்றிருக்கோம். ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? எதுவும் இல்லை. ஏன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி ரோடு வேலை செஞ்சுட்டு டேர்னிங்கும் அதிகமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் ரோடு இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டேரிங்ல ஃபால்ட் இல்லை. இந்த ஆப்ரேட்டிங் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? வண்டியோட சவுண்டை கேட்டு அது ஞாபகம் வச்சுக்கணும். அது இன்னும் ஒரு 2-3 நாள் நம்ம ஓட்ட அதுவும் பழகிடும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இடையில ஏதாவது உங்கள் வண்டி நீங்கள் கொஞ்சம் ஓட்டியிருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக் இருந்தா ஈஸியா ஓட்டலாம். ஏன்னா கீர் ப்ராப்ளமே இல்லை அதுல. அதுக்காக நம்ம மறுபடியும் எல்லாமே தெரியணுமே. ஆமா, மேனுவலா தெரிஞ்சுக்கிட்டோம். மேனுவலா இருந்தாதான் நல்லது. ஏன்னா டிரைவிங் பொறுத்த வரைக்கும் டூ வீலர் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தம்பி என்ன சொன்னா நீங்க டூ வீலர்லயே கிளட்ச் வண்டி ஓட்டுனீங்க. அதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் இந்த கிளட்ச்னா என்ன, கியர்னா என்ன, பெப் ஓட்டிட்டு இருக்கறனால தான் உங்களுக்கு அது வரல. இப்போ வர்ற பசங்க எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. லேடிஸுங்க கூட இப்போ வர்ற பசங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்ப்ளெண்டர் அப்பா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பிள்ளைங்களே, பொம்பளை பிள்ளைங்களே கேக்குது. ஆமா, ராயல் என்ஃபீல்ட் அங்கே கலை ஏதோ உடஞ்சிருக்கு. ஒன்று லெஃப்ட் போக முடியுமா பாருங்க. அவர் நடந்து போறாரு. அவரை கிராஸ் பண்ணிட்டு நம்ம லெஃப்ட் எடுத்துக்கலாம். ஓகே, லைட்டாக லெஃப்ட், அப்படியே ஸ்ட்ரைட். இப்போ போகலாம். ஏதோ வேலை செஞ்சுருக்காங்க ரோட்டில். பேட்ச் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்ணி போக முடியுமா பாருங்க. பின்னாடியும் பார்த்து கிளட்ச் அழுத்திங்க. இப்போ நம்ம தேர்ட் கியருக்கு குறைச்சிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக மேலே கிளட்சை எடுங்க. இப்போ ரைட்டில் போயிடும். தைரியமாக போகணும். போயிட்டு ஸ்டடி ஸ்பீடை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸ்பீட் கொடுக்கலன்னா வண்டி போகாது. ஸ்பீட் கொடுக்கணும். லைட்டாக கொடுத்துடணும். இப்போ ஓரம் வந்து அவனுக்கு வழி விட்டேன். அவன் போயிட்டான். ரைட் எடுத்து ஸ்டடி. இப்போ ஸ்டடி. இப்போ போகணும். கொஞ்சம் ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்ன்னும் போது கை வேகமாக வருது. ஓகே, கியர் கரெக்டாக போடுறதுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு இடையில் ஸ்டேரிங் கவனிக்கிறது, இந்த ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணுறது, இந்த கிளட்ச் அழுத்துறது, இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு நம்ம கியரை போட்டோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். மிஸ்டேக் எதுலையுமே வராது. ஓகே, கிளட்சை நல்லா அழுத்திங்க. இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியே ஓரவாங்க. லெஃப்ட்டு பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு, இன்னும் கொஞ்சம் பிரேக். இப்போ வண்டி நேராக இருக்கான்னு கவனிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப். நியூட்ரல் பண்ணிட்டு கிளட்சை விட்டுருங்க. பிரேக் எடுக்க வேண்டாம்.